அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சபரிமலை செல்லும் பாரம்பரிய ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணிவது ஏன் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சபரிமலை செல்லும் ஒவ்வொரு பரம்பொருள் ஐயப்பன் பக்தர்கள் அனைவருமே கருப்பு நிறம் அல்லது காவி நிற ஆடைகளை அதிக அளவில் அணிவார்கள். அதற்கு முக்கிய காரணமாக பாரம்பொருள் சனீஸ்வர பகவான் அவர்கள் பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களை நோக்கி கடுமையான தவம் இருந்து கொண்டிருந்தார். அதாவது அடிப்படையில் நவகிரகங்களில் ஒரு முக்கிய இடம் எனக்கு அளிக்க வேண்டும் என்று சனீஸ்வர பகவான் அவர்கள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களை வேண்டி தவம் இருந்தார். அப்போது அவர்களுக்கு அருள் பாலித்த பாரம்பொருள் தர்மசாஸ்தா ஐயப்பன் அவர்கள் தங்களுக்கு என்ன வரம் வேண்டி இந்த தவம் இருந்தீர்களோ அந்த வரம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என கூறி அருள் ஆசி வணங்கிறார் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள். மேலும் நவகிரகங்களில் ஒரு முக்கிய ஒரு கடவுளாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் நம் தர்மசாஸ்தா அவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு வழங்கினார்கள். மேலும் சனீஸ்வர பகவான் அவர்கள் யாருடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஒரு பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் வெறும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவார் என்பது ஸ்ரீ பாரம்பொருள் ஐயப்பன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நன்றாக தெரிந்து கொண்ட நாம் பாரம்பொருள் ஐயப்பன் அவர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னை நம்பி என் ஆலயங்களுக்கு பல கோடி மக்கள் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் வருகை தருவார்கள். இப்படி வருகை தரும் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையும் பெரும் பாதிப்பினை, அதாவது உயர்ந்த இடத்தினை வைப்பதற்காக நீங்கள் ஒரு உதவிகரமாகவே இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் தொந்தரவுகளை ஏற்படுவதற்கான கடவுளாக என்றைக்கும் இருக்கக்கூடாது என்றும் நாம் உங்களுக்கு செய்த இந்த உதவிக்கு என்னுடைய ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சனீஸ்வர பகவான் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் ஐயப்ப பகவான். அதற்கு சனீஸ்வர பகவான் அவர்கள் ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் கருப்பு அல்லது காவி உடை அணிந்து வருவதனால் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் எந்த ஒரு பெரும் துன்பத்தையும் தரமாட்டேன். அவர்களுக்கு தங்கள் எப்படி ஒரு முக்கிய கடவுளாக திகழ்கிறீர்களோ அதுபோல நான் ஒரு முக்கிய கடவுளாகவே இருப்பேன் என்று சனீஸ்வர பகவான் அவர்கள் தெரிவிக்கிறார் ஐயப்பனிடம். சனீஸ்வர பகவான் பாரம்பொருள் ஐயப்பன் அவர்களிடம் வாரத்தின் கடைசி நாளை தன்னுடைய பெயரில் சனீஸ்வரன் என்ற பெயரை சனிக்கிழமை என்று அழைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார். அதற்கடுத்து நவகிரகங்களில் ஒரு முக்கிய கடவுளாகவும் இருப்பதற்கான கோரிக்கையும் வைக்கிறார். இதை இரண்டுமே நம் பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்ததன் உதவியாக ஐயப்ப பக்தர்களுக்கு இன்றளவும் ஒரு பெரிய உதவிகரமாக கொண்ட மாலையிட்ட ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்குமே சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயரத்தில் செல்வதற்கான பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய முக்கிய கடவுளாகவும் பாரம்பொருள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அவர்கள் இன்றளவும் திகழப்பட்டு வருகிறார். மேலும் கருப்பு நிற ஆடை அணிந்து பாரம்பொருள் சபரிமலை ஐயப்பன் அவர்களை ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களையும் ஒரு கஷ்டம் கொடுக்காமல் அவர்களை பார்த்து கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் கருப்பு அல்லது காவி நிற உடை அணிந்து வரும் அனைத்து பக்தர்களையும் பக்தர்களுள் எந்த ஒரு ஏழை பாகுபாடு பணக்காரன் என்ற ஒரு பாகுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள முக்கிய கடவுளாகவும் சனீஸ்வர பகவான் அவர்கள் விளங்குகிறார்கள். அனைவரும் சமம் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு மனதில் ஆழமாக பதிக்கிறார். இறைவன் ஒருவனே, அவரே நம் பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் என்பது இந்த இடத்தில் உண்மையான கருத்தாகும். மேலும் நம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மற்றும் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் இணைந்து தோற்றுவித்த உருவமே நம் பரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள். இவர்கள் அனைத்து கடவுள்களின் அருளாசி பெற்றவன் நம் பரம்பொருள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அவர்கள். அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் சபரிமலைக்கு செல்லும்போது கருப்பு நிற உடைகள் அணிந்து சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றதாகவும் காவி நிற உடை அணிந்தும் நம் ஆலயத்திற்கு செல்கிறோம், ஐயப்பன் ஆலயத்திற்கு. எனவேதான் சபரிமலை செல்லும் பக்தர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் அந்த காலகட்டத்தில் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய கடவுளாகவும் சனீஸ்வர பகவான் அவர்கள் உணர உடை அணிந்து வரும் பக்தர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த காணொளியில் விரிவாக நாங்கள் விளக்கிப்படுத்தியிருக்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.